Hi friends, in the video la geology unit 8 sedimentary and metamorphic rocks quick revision பார்க்க போறோம். Find out the name of the rocks for the composition of andesite, quartz, hornblende, biotite and orthoclase. So என்ன rocks பாத்தீங்கன்னா tonalites. Already gabbros, granite இதுதான் வந்து igneous rocks இத பத்தி பார்த்தாச்சு. Next one dash dash and dash or mafic minerals. Biotite, hyperestine, olivine இதெல்லாம் பார்த்தீங்கன்னா mafic minerals. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா salic mineralsனு சில மினரல்ஸ் சொல்லுவாங்க. என்னென்னா quartz, albite and zircon. ஸோ mafic mineralsனால் என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு igneous rocks minerals தான். ஸோ நான் இங்கே வந்து sedimentary and metamorphic rocks தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் mafic mineralsன்றது ஒரு igneous rocks. அதில் வந்து பார்த்திங்கன்னா மெக்னீஷியம், அயான் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. மாஃபிக் மினரல்ஸ் வந்து டார்க் கலராக இருக்குது. அதில் வந்து என்னென்ன மினரல்ஸ் தான் நமக்கு எக்ஸாமில் கொடுத்துருக்காங்கன்னா ஆலிவைன், பயோடைட், ஹைப்பரஸ்டின் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாஃபிக் மினரல்ஸ். ஸோ வேறு என்னென்ன மாஃபிக் மினரல்ஸ்னால் பைரோக்சின், ஆம்ஃபிபோல். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு குரூப்பாக பார்த்துருப்போம். மினராலஜி என்ற டாப்பிக்கில் இதெல்லாம் நம்ம குரூப்பாக பார்த்துருப்போம். ஆம்ஃபிபோல் குரூப், பைராக்சின் குரூப் இதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாஃபிக் மினரல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபைண்ட் அவுட் த நான் ஃபோலியேட்டட் ராக். ஸோ இந்த ஃபோலியேஷன், நான் ஃபோலியேஷன் என்ற கான்செப்ட் வந்து எந்த ராக்ஸில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மெட்டமார்பிக் ராக்ஸில் தான் வருது. ஸோ மெட்டமார்பிக் ராக்ஸோட கிளாஸிஃபிகேஷனில் தான் பார்த்தீங்கன்னா ஃபோலியேட்டட் ராக்ஸ், நான் ஃபோலியேட்டட் ராக்ஸ் சொல்கிறாங்க. இப்போ மெட்டமார்பிக் ராக்ஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா அதோட டெக்ஸ்சர், ஸ்ட்ரக்சர், மெட்டமார்பிசம், மினராலஜிக்கல் கம்போசிஷன் அண்ட் மோட் ஆஃப் ஆரிஜின் இதை பேஸ் பண்ணி தான் அதோட கிளாஸிஃபிகேஷன் வந்து பிரிக்கிறாங்க. ஸோ இந்த ஃபோலியேட்டட் ராக்ஸ் அண்ட் நான் ஃபோலியேட்டட் ராக்ஸ்னால் என்னென்னா அந்த லேயர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகி இருக்கிறத வச்சு தான் வந்து ஃபோலியேட்டட் அண்ட் நான் ஃபோலியேட்டட் பிரிக்கிறாங்க. ஸோ இப்போ ஃபோலியேட்டட்னால் என்ன பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த லேயர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். அதுவும் இல்லாமல் அது எல்லாம் வந்து பேரலாக அந்த ராக்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ ஃபோலியேட்டட் ராக்ஸ்க்கான எக்ஸாம்பிள் என்னென்னா ஸ்லேட்ஸ், ஃபைலைட்ஸ், ஸ்கீஸ்ட், நெய்சஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோலியேட்டட் ராக்ஸ். அண்ட் நான் ஃபோலியேட்டட் ராக்ஸ்னால் என்னென்னா அந்த பேரலிசம் இருக்காது, அதுவும் இல்லாமல் அந்த லேயர்ஸ் வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நான் ஃபோலியேட்டட் ராக்ஸ். இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து குவாட்சைட்ஸ், ஹார்ன்ஃப்ளட்ஸ், மார்பிள்ஸ், ஆம்ஃபிபோலைட்ஸ், சோப்ஸ்டோன். ஸோ இதில் வந்து நான் ஃபோலியேட்டட் ராக் தான் கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி குவாட்சைட் பார்த்தோம். ஸ்லேட், சீஸ்ட், நீஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபோலியேட்டட் ராக்ஸில் வரும். குவாட்சைட், ஹார்ன்ஃபெல்ஸ், மார்பிள்ஸ், ஆம்ஃபிபோலைட்ஸ், சோப்ஸ்டோன் இதெல்லாம் வந்து நான் ஃபோலியேட்டட் ராக்ஸில் வரும். ஸோ இந்த குவாட்சைட் பார்த்திங்கன்னா இது வந்து எதால் மேடாக இருக்குன்னா மைக்கா, ஃபெல்ஸ்பர், கார்னெட், ஆம்ஃபிபோல்ஸ் இதெல்லாம் மேடானது தான். இதில் வந்து ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஆர்த்தோ குவாட்சைட், நெக்ஸ்ட் ஒன் வந்து பேரா குவாட்சைட். ஸோ ஆர்த்தோ குவாட்சைட் என்றது செடிமெண்ட்ரி ராக்ஸில் அதிகமாக இருக்குது. பேரா குவாட்சைட் என்றது மெட்டமார்பிக் ராக்ஸில் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் சீக்வன்ஸ். ஸோ இந்த சீக்வன்ஸ் வந்து நமக்கு தெரியணும்னா அதுக்கு முன்னாடி இதில் இந்த ஸ்கீஸ்ட்னு இருக்குது பாருங்கள், அதுதான் ஃபைனலாக வருது. ஸோ அதை பற்றி தெரிஞ்சால் தான் இந்த சீக்வன்ஸ் வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ண முடியும். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ஃபோலியேட்டட் மெட்டமார்பிக் ராக்ஸில் வந்து ஸ்கீஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ அதனால் ஸ்கீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோலியேட்டட் மெட்டமார்பிக் ராக்ஸ் தான். அண்ட் இதோட ஸ்ட்ரக்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கீஸ்டோசஸ் ஸ்ட்ரக்சர். அண்ட் இதோட ஆரிஜின் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஷேலாக இருந்திருக்கு. ஷேல் தான் வந்து மெட்டமார்பிசம் என்ற ப்ராசஸ் மூலமாக ஸ்லேட்டாக மாறும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்லேட் என்றது மெட்டமார்பிசம் என்ற ப்ராசஸ் மூலம் ஃபைலைட்டாக மாறுது. நெக்ஸ்ட்டு ஃபைலைட் என்றதான் மெட்டமார்பிசம் என்ற ப்ராசஸ் மூலம் ஸ்கீஸ்டாக மாறுது. ஸோ ஆப்ஷன் சி தான் பார்த்திங்கன்னா, அதாவது ஆப்ஷன் 3 தான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த ஸ்கீஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா குளோரைட் ஸ்கீஸ்ட், டால்க் ஸ்கீஸ்ட் இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ஸ்கீஸ்ட்லேயே வந்து ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து லோ கிரேடு ஸ்கீஸ்ட், இன்னொன்று வந்து ஹை கிரேட் ஸ்கீஸ்ட். ஸோ லோ கிரேடில் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த இந்த குளோரைட் ஸ்கீஸ்ட், டால்க் ஸ்கீஸ்ட், நெக்ஸ்ட்டு மைக்கா ஸ்கீஸ்ட் இதெல்லாம் வந்து லோ கிரேட். இதுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஹை டெம்பரேச்சராக இருக்கணும் அந்தளவுக்கு அவசியம் இல்லை.
ஆனால் வந்து ஹை கிரேட் ஸ்கீஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதில் தான் வந்து கார்னெட் ஸ்கீஸ்ட், ஸ்டாரலைட் ஸ்கீஸ்ட், கார்டிரைட் ஸ்கீஸ்ட் இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகுது. இதுக்கு வந்து ஹை டெம்பரேச்சர் தேவைப்படுது. நெக்ஸ்ட்டு ஒன், இது வந்து இந்த சைடு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சைடு வந்து எந்த மாதிரி அப்பியரன்ஸில் வந்து ஃபார்ம் ஆனால் என்ன ஸ்ட்ரக்சர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்கீஸ்ட்டு பார்த்தோம், அது வந்து ஸ்கீஸ்டோ ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். ஸோ ஸ்கீஸ்டோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபோலியேட்டட் ராக்ஸ் பார்த்தோம். இப்போ ஃபோலியேட்டட்னால் வந்து லேயர்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும் அண்டு பேரலாக இருக்கும்னு பார்த்தோம். ஸோ வந்து அதுக்கு வந்து ஆப்ஷன் 3 தான் வந்து கரெக்ட். பிக்கு வந்து 3 எங்கே இருக்குது பாருங்கள், பேரலல் பேண்ட்ஸ் ஆஃப் பிளேட்டி மெட்டீரியல்ஸ். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா மெட்டமார்பிக் ராக்ஸ் வந்து என்னென்ன டைப்ஸாக பிரிக்குதுன்னா, அதாவது அதோட ஸ்ட்ரக்சரில் கேட்டக்ளாஸ்டிக் ஸ்ட்ரக்சர், ஸ்கீஸ்டோ ஸ்ட்ரக்சர், மீசோ ஸ்ட்ரக்சர், மக்குலோ ஸ்ட்ரக்சர் அண்டு கிரானுலோ ஸ்ட்ரக்சர். ஸோ மெட்டமார்பிக் ராக்ஸில் இந்த கேட்டக்ளாஸ்டிக் ஸ்ட்ரக்சர் வந்து உருவாகுதுன்னா அது வந்து எப்படி வந்து உருவாகும் பார்த்திங்கன்னா, எக்ஸ்ட்ரீம்லி ஃபைன் ராக் மாஸாக வந்து உருவாகுது. எப்படின்னா நிறைய ஃபோர்ஸ் கொடுத்து நிறைய க்ரஷிங், ஷியரிங் எஃபெக்ட்ஸ், ஸ்ட்ரெஸ்ஸு இது மூலமாக தான் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஃபைன் ராக் மாஸாக மாறுது. ஸோ இந்த கேட்டக்ளாஸ்டிக் ஸ்ட்ரக்சர் மூலமாக ஃபார்ம் ஆகிற ராக்ஸ் நேம் தான் என்னென்னா ப்ரீசியா, மைலோனைட் அண்டு ஸ்லேட். ஸோ ஏக்கு பார்த்தீங்கன்னா 4 தான் வரும், எக்ஸ்ட்ரீம்லி ஃபைன் ராக் மாஸ். நெக்ஸ்ட்டு ஒன் ஸ்கீஸ்டோ ஸ்ட்ரக்சர். ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பேரலாக இருக்கும், அப்படி இல்லைன்னா சப் பேரலல் லேயர்ஸாக இருக்கும், அப்படி இல்லைன்னா பேண்டாக இருக்கும், அப்படி இல்லைன்னா ராட் லைக் மினரல்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நீசோ ஸ்ட்ரக்சர். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபுல்லாக பேண்டாக இருக்குது, அப்படி இல்லைன்னா பிளேட்டாக இருக்குது, அப்படி இல்லைன்னா எல்லாமே வந்து ஈக்வி டைமென்ஷனலாக இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ஹை டெம்பரேச்சர், ஹை ப்ரெஷர் இது மூலமாக உருவாகிறது தான் இந்த ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் ஒன் மேக்குலோ ஸ்ட்ரக்சர். ஸோ மேக்குலோ ஸ்ட்ரக்சர்னால் எப்படி இருக்குன்னா ஸ்பாட்டட் அப்பியரன்ஸாக இருக்கும். ஒரு பெரிய லார்ஜ் சைஸ் கிறிஸ்டல்ஸ்லேருந்து இது வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அதோட நேம் என்ன பார்த்திங்கன்னா ஃபார் ஃபைரோபிளாஸ்ட். ஸோ இந்த மேக்குலோ ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா தெர்மல் மெட்டமார்பிசம், அதுக்கப்புறம் இன்கம்ப்ளீட் ரீக்ரிஸ்டலைசேஷன் இது மூலமாக இது வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ சிக்கு வந்து 2 வரும், ஸ்பாட்டட் அப்பியரன்ஸ். நெக்ஸ்ட் இதில் வந்து ஆர்கன் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஆர்கன் ஸ்ட்ரக்சரும் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து மேக்குலோ ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது பார்க்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தின்னாக இருக்குது, அதுக்கப்புறம் லென்ஸ் லைக் ஷேப்பாக இருக்குது, அதுக்கப்புறம் லென்டிக்யூலராக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒன் கிரானுலோ ஸ்ட்ரக்சர். ஸோ கிரானுலோ ஸ்ட்ரக்சர்னா பார்த்தீங்கன்னா மார்பிள் அண்டு குவாட்சைட்டால் மேட் ஆகியிருக்கு. ஸோ டிக்கு பார்த்தீங்கன்னா லென்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர் வரும். ஸோ 4, 3, 2, 1 இதான் கரெக்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மெட்டமார்பிக் ராக்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் ஏசிஎஃப் மெயின்ஸ் 2018 கொடுத்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து பார்ப்போம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் அண்ட் ஏஜென்ட்ஸ் ஆஃப் மெட்டமார்பிசம். ஸோ மெட்டமார்பிசம் அப்படின்னா என்னென்னா மார்பிசம்னாலே ஏதோ ஒரு ஷேப்ஸ் அதில் தான் வந்து சேஞ்சஸ் கொண்டு வர்றது தான். அதே மாதிரி தான் ஒரிஜினல் ராக்கில் எல்லா வித சேஞ்சஸையும் வந்து இந்த மெட்டமார்பிக் ப்ராசஸ் மூலமாக கொண்டு வராங்க. ஸோ அதுக்கு முக்கியமான ஃபேக்டர்ஸ் தான் எது, அதாவது ஏஜென்ட்ஸ் தான் யார் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர், ப்ரெஷர் அண்ட் கெமிக்கலி ஆக்டிவ் ஃப்ளூயிட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏஜென்ட்ஸ் ஆஃப் மெட்டமார்பிசம் பார்ப்போம். இதில் என்னென்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டெம்பரேச்சர். ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா ராக்ஸ் வந்து அதோட நார்மல் ஸ்டேபிள் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும் பார்த்திங்கன்னா 200 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த மெட்டமார்பிசம் ப்ராசஸ் மூலமாக டெம்பரேச்சர் வந்து அதிகமாகுது. இதுக்கு வந்து 2 ஃபேக்டர் சொல்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் ஹீட்டு, அதாவது டெம்பரேச்சர் வந்து அதுக்குள்ளேயே அந்த ராக்ஸ்குள்ளேயே வந்து அதிகமாகிட்டு இருக்குது. இதுக்கு பேர் என்னென்னா தெர்மல் கிரேடியன்ட் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னா மேக்மெட்டிக் ஹீட்டு. அந்த ராக்ஸை சுற்றி உள்ள இந்த எக்ஸ்டர்னலாக இருக்கிறது தான் வந்து ஹீட் வந்து அதிகமாகுது. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா மேக்மெட்டிக் ஹீட், மேக்மெட்டிக் இன்ட்ரூஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மெட்டமார்பிசம்னால இந்த டெம்பரேச்சர் அதிகமாகுது. எவ்வளோ பார்த்திங்கன்னா 300 டிகிரி செல்சியஸ் டு 850 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகமாகுது. இன்னும் 850 டிகிரி செல்சியஸ் மேலே போயிடுச்சுன்னா அந்த ராக்ஸ் எல்லாம் வந்து மெல்ட் ஆகி
அதுக்கப்புறம் வந்து அது வந்து இக்னீஷியஸ் ராக்ஸாக மாறிடுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஏஜெண்ட் யாருன்னா ப்ரெஷர். ஸோ இந்த 3 ஏஜெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் தான் வந்து டாமினன்ட் ஃபேக்டர். ஏன்னா வந்து ப்ரெஷர் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அது ராக்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. அந்த ப்ரெஷர் ஃபேக்டர் கூட வந்து ஹீட் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது. அதனால தான் இது வந்து டாமினன்ட் ஃபேக்டர் சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ரெஷருக்கான சோர்ஸ் பார்த்திங்கன்னா 2 சோர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து எதனால் வந்து அந்த ராக்ஸ் வந்து ப்ரெஷர் ஆகுதுன்னா லோட் ஆஃப் த ஓவர்லையிங் பேர்டன். ஒன்று வந்து அதிகமாக பேர்டன் ஆகுறதுனால, இன்னொன்று என்ன பார்த்திங்கன்னா க்ரூஸ்டல் மூமெண்ட்ஸ். ஸோ ராக்ஸ் வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்குது. அதுதான் பார்த்திங்கன்னா டெக்டானிக் பிளேட்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து லோட் ஆஃப் த ஓவர்லையிங் பேர்டன் சொன்னோம்ல, அதோட நேம் என்ன பார்த்திங்கன்னா லோடு மெட்டமார்ஃபிசம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஏஜெண்ட் யாருன்னா கெமிக்கல் என்விரான்மெண்ட்ஸ், அதாவது கெமிக்கல் ஃப்ளூயிட்ஸ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஏஜெண்ட் பார்த்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரீசாலிடிஃபிகேஷன் சொல்லுவாங்க. இதே கெமிக்கல் ஈக்குவலன்ஸ், அதாவது கெமிக்கல் ஃப்ளூயிட்ஸில் பார்த்திங்கன்னா ரீக்ரிஸ்டலைசேஷன் சொல்கிறாங்க. இந்த கெமிக்கல் ஃப்ளூயிட்ஸ் மூலமாக அந்த ராக்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் வந்துச்சுன்னா அதை வந்து மெட்டசோமேட்டிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கெமிக்கலி ஆக்டிவ் ஃப்ளூயிட்ஸ் யார்னா வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரோஃப்ளோரிக் ஆசிட், புரோமின், ஃப்ளோரின். இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏஜெண்ட் யாருன்னா வாட்டர் தான். ஏன்னா அதுதான் வந்து ஸ்டீமாக ஃபார்ம் ஆகும். ஸோ இதான் ஏஜெண்ட்ஸ் ஆஃப் மெட்டமார்ஃபிசம். ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர், செகண்ட் ஒன் ப்ரெஷர், தேர்ட் ஒன் கெமிக்கல் ஈக்குவலன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சரில் பார்த்திங்கன்னா இந்த இன்டர்னல் ஹீட், மேக்மெட்டிக் ஹீட், அதுக்கப்புறம் 300 to 850 டிகிரி செல்சியஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரெஷரில் பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஷர் ஃபேக்டர், ஓவர்லையிங் பேர்டன், க்ரூஸ்டல் மூமெண்ட்ஸ், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்ட் ஒன் கெமிக்கல் ஈக்குவலன்ஸ். இதில் வந்து ரீக்ரிஸ்டலைசேஷன், மெட்டசோமேட்டிசம், அதுக்கப்புறம் இந்த கெமிக்கல் ஃப்ளூயிட்ஸ் வாட்டர், ஹைட்ரோஃப்ளோரிக் ஆசிட், கார்பன் டை ஆக்சைடு, புரோமின், ஃப்ளோரின், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் கைண்ட்ஸ் ஆஃப் மெட்டமார்ஃபிசம். கைண்ட்ஸ் ஆஃப் மெட்டமார்ஃபிசம் பார்த்திங்கன்னா தெர்மல் மெட்டமார்ஃபிசம், டைனமிக் மெட்டமார்ஃபிசம் அண்டு டைனமோ தெர்மல் மெட்டமார்ஃபிசம்னு இருக்குது. ஸோ கண்டிப்பாக தெர்மல்னால் வந்து ஹீட்னு தெரியும், டைனமிக்னால் வந்து ப்ரெஷர் தெரியும், தெர்மோ டைனமிக்னா ஹீட்டும் ப்ரெஷரும் சேர்ந்த மாதிரி. ஸோ தெர்மல் மெட்டமார்ஃபிசம்னால் பார்த்திங்கன்னா கான்டாக்ட் மெட்டமார்ஃபிசம், பைரோ மெட்டமார்ஃபிசம், ப்ளூட்டானிக் மெட்டமார்ஃபிசம்னு இருக்குது. ஸோ கான்டாக்ட் மெட்டமார்ஃபிசம்னா என்னென்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் மேக்மெட்டிக் ஹீட்டு, மேக்மெட்டிக் இன்ட்ரூஷன்ஸ், அதாவது ஒரு ராக்ஸை சுற்றி நடக்கிற அந்த டெம்பரேச்சர் ஃபேக்டர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராக்ஸ் வந்து இன்னொரு ராக்ஸ்க்கு இதனால் வந்து கான்டாக்ட் வந்து ஏற்படுது. இதுதான் பார்த்திங்கன்னா கான்டாக்ட் மெட்டமார்ஃபிசம். நெக்ஸ்ட் ஒன் பைரோ மெட்டமார்ஃபிசம். ஸோ நமக்கு பைரோமீட்டர்னாலே தெரியும், அதிகமாக வந்து ரேடியேஷன் வந்து எக்ஸ்போஷர் ஆகும்போது தான் பைரோமீட்டர் யூஸ் பண்ணுவோன்னு. அதே மாதிரி தான் பைரோ மெட்டமார்ஃபிசமும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதனால் வந்து அந்த ராக்ஸ் வந்து அதிக அளவு வந்து மெல்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் ப்ளூட்டோனிக் மெட்டமார்ஃபிசம். ஸோ இந்த ப்ளூட்டோனிக் மெட்டமார்ஃபிசம் என்ன பார்த்திங்கன்னா இது வந்து எதனால் ஏற்படுதுன்னா நிறைய லோடு வந்து இது மேலே இம்போஸ் பண்ணுறதுனால, அதனால் இந்த ப்ளூட்டோனிக் மெட்டமார்ஃபிசம் ஃபார்ம் ஆகுது. ஸோ தெர்மலில் பார்த்திங்கன்னா கான்டாக்ட், பைரோ அண்ட் ப்ளூட்டோனிக் மெட்டமார்ஃபிசம் பார்த்தோம். இது மூணுமே பார்த்திங்கன்னா நிறைய மினராலஜிக்கல் ரீகான்ஸ்டியூட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் டைனமிக் மெட்டமார்ஃபிசம். ஸோ இந்த மெட்டமார்ஃபிசம் பார்த்திங்கன்னா இதை வந்து கிளாஸ்டிக் மெட்டமார்ஃபிசம் சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா மெக்கானிக்கல் மெட்டமார்ஃபிசம், அப்படி இல்லைனா டிஸ்லோகேஷன் மெட்டமார்ஃபிசம்னு இதுக்கு 3 நேம்ஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் டைனமிக்னால் கண்டிப்பாக வந்து ப்ரெஷர் ரிலேட்டடாக பார்க்க போகிறோன்னு. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஷர் ஃபேக்டர் தான் மெயின் ரோல். ஸோ அகெயின் இதை பார்த்திங்கன்னா இது வந்து நிறைய லோடு வந்து தாங்கிறதுனால இதை வந்து லோட் மெட்டமார்ஃபிசம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மெட்டமார்ஃபிசம்னால ராக்ஸில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு நியூ மினரல்ஸுமே வந்து ஃபார்ம் ஆகிறதே இல்லை. ஆனால் தெர்மல் மெட்டமார்ஃபிசம்னால் நிறையா நியூ மினரல்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஆனால் வந்து ஒரு ராக்ஸோட டெக்ஸ்சர் அண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மெட்டமார்ஃபிசம்னால சேஞ்ச் ஆகுது. ஸோ மெயினாக டைனமிக் மெட்டமார்ஃபிசம்னா கிளாஸ்டிக், மெக்கானிக்கல், டிஸ்லோகேஷன், லோட் மெட்டமார்ஃபிசம், இந்த மாதிரி 4 நேம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் டைனமோ தெர்மல் மெட்டமார்ஃபிசம். இதை பார்த்திங்கன்னா ரீஜினல் மெட்டமார்ஃபிசம் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ப்ரெஷர், டெம்பரேச்சர், ஃப்ளூயிட்ஸ் இந்த 3 ஏஜென்ட்ஸோட காம்பினேஷனில் தான் இந்த மெட்டமார்ஃபிசம் நடக்குது. தேங்க்யூ.